அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவைஸ் எப்படி பேர் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் டிவைஸ் ப்ளஸ் மைக்ரோ ஏடிஎம், நம்மக்கிட்ட இருக்க என்ன டிவைஸை எப்படி பயன்படுத்துறது, ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஐடியா எப்படி லாகின் பண்ணுறது, யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஐடியா லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா லாகின் ஆகிடும். ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாச்சு, லாகின் கொடுக்குறேன். லாகின் ஆனது உங்களுக்கு அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ லோட் ஆன இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தான் இருக்கும். ஸோ டிவைஸை இப்போ எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டிவைஸை பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியோட லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேர் டிவைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டிவைஸோட அந்த நேம்ஸ் வரும். சரிங்களா? இது வந்து எஃப்இ ஸ்கேனரு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க, உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு எவல்யூட் ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கள் டிவைஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூட் கம்பெனியில் உங்களுக்கு நியூ டிவைஸ் இருக்கா இல்லை பழைய டிவைஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. L1 நியூ டிவைஸ் ஆர் L0 ஓல்டு டிவைஸ். என்கிட்ட இருக்கிறது வந்துங்கன்னா பழைய மாடல் எவல்யூட் வந்து 0 பழைய மாடல். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பேருங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ எந்த டிவைஸ் நம்ம புதுசாக யூஸ் பண்ண போனாலும் அந்த டிவைஸ் வந்து பேர் பண்ணணும். ஸோ டிவைஸை வந்து இப்போ பேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூடி டிவைஸ். இந்த எவல்யூடி டிவைஸ்க்கு வந்து அதோட ESI AM இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து இந்த டிவைஸோட சீரியல் நம்பர். சரிங்களா? ஸோ அது புது மிஷின்னாக்கா பின்னாடி நேம் எழுதியிருக்கோம். இல்லைனாக்கா நீங்கள் ஆன் பண்ணாலே உங்களோட ப்ளூடூத் டிவைஸில் வந்து நேம் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே லோட் ஆகுங்க. லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு எரிஞ்ச லைட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக எரிஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடி டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பேர்டு. சரிங்களா? இந்த டிவைஸ் சீரியல் நம்பர் வந்து பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கனெக்டட் டிவைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிவைஸ் வந்து பேர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ பேர் டிவைஸில் இது வந்துடுச்சு. இது ஓகே முடிஞ்சிச்சு. இதில் வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பேர் டிவைஸில் போயிட்டு இதில் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பேர் ஆகிருக்கணும். சரிங்களா? அதுவும் சரியானதாக பேர் ஆகிருக்கணும். ஓல்டு டிவைஸா இல்லை நியூ டிவைஸான்னு சொல்லி. ஸோ இதில் தவறு எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஏஇபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோ கேட்குது, அளவு கொடுத்துங்க. கொடுத்துட்டு மெர்ஜென்ட் ஆதன்டிகேஷன் கேட்குது, 2 ஃபேக்டர் ஆதன்டிகேஷனு. ஸோ இந்த உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சிம்பிள் வருது இல்லையா, ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸில் வந்து லாங்காக லைட் எரியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மெர்ஜென்ட் யாரோ அவங்க வந்து பெரிய வைக்கணும். ஸோ 24 ஹவர்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெர்ஜென்ட் யாரோ அவங்க வந்து பெரிய வைக்கணும். ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைரேகை வைங்க. கைரேகை வச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து 2 ஃபேக்டர் ஆதன்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் 2 ஃபேக்டர் அதன் டேட்டா இன்செர்டட் செஷன் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது ஏஇபிஎஸ்க்கு இந்த 2 ஃபேக்டர் ஆதன்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து காமனாக நீங்கள் வந்து ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும், மினி ஸ்டேட்மெண்ட் ஆர் வாட்டவர் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களோட டிவைஸ் வந்து நீங்கள் பேரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஏஇபிஎஸ் கேஷ் என்கொயரி ஒன்று பண்ணிடலாம். ஏஇபிஎஸ் பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ கொடுத்துங்க. இங்கே வந்து பேங்க் நேம் கேட்குது இல்லையா, உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்கோட நேம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் கேட்கும். கேட்டுட்டு நெக்ஸ்ட்டுங்கிறதுல செலக்ட் ஆதென்டிகேஷன் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரேகை வச்சு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பயன்படும். இல்லை கருவிழி ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகணும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ் தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்க டிக் பாஸை டிக் அடிச்சுட்டு இங்கே ஷீல்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து லைட் எரியும். ஸோ அப்போ வந்து நம்ம லைட் எரியும் போது கைரேகை வச்சோம் அப்படின்னாக்கா ஏஇபிஎஸ் பேலன்ஸ் கொரி வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கைரேகை வச்சது கஸ்டமர் கைரேகை வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பேங்கோட நேம், ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இதை யாருக்கா ஷேர் பண்ணணும்னா அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன எந்த ஆப்பில் அனுப்பணுமோ அதுலேயும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இன்கேஸ் உங்களோட பிரிண்டர் இருக்குது அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபீஸ் கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எவரி கஸ்டமருக்கு நம்ம வந்து ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் செய்யும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த மெஜனோட கைரேகை வந்து கண்டிப்பாக நம்ம என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஷீல்டை கிளிக் பண்ணிட்டு அதை கொடுத்துங்க. ஸோ லைட் எடுத்து கைரேகை வச்சாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ போய்ட்டு உங்களோட கஸ்டமர் டீட்டெயிலில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். சரிங்களா? கஸ்டமரோட என்ன பேங்க்கு, ஆதார் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வித்ட்ராவல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணியாச்சு, எல்லா டீட்டெயிலும் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதே போல் தான் ஏஇபிஎஸ் மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்கொயரி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கேஷ் வித்ட்ராவலுக்கும். ஸோ கொடுத்துங்க. ஸோ உங்களோட பயோமெட்ரிக் டிவைஸில் டேட் தெரியுது, கைரேகை வச்சுங்க. கைரேகை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஸோ நெக்ஸ்ட்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ உங்களோட ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ எல்லா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 100 ரூபா போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் வந்துச்சு. ஸோ அதுபோல் நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிசிப்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம், யாருக்கா ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. ஸோ இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் மணி பேலன்ஸ் என்கொயரி எல்லாமே பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம், அதாவது ஏடிஎம் கார்டு கொண்ட ஒரு கஸ்டமருக்கு எப்படி கேஷ் வித்ட்ராவல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் லெஃப்ட் சைட் டாப்பில் உள்ள 3 கோடை கிளிக் பண்ணிங்க, பேட் டிவைஸ் போயிடுங்க. ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் நம்ம பேர் பண்ணால் போதும். சரிங்களா? ஒரு டைம் நம்ம பேர் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. எவரி டைம் நம்ம பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஆப் எந்த இஷ்யூ இல்லாத வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் எதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் மட்டும் நம்ம மறுபடியும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ்னு ஏதாவது எரர் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிவைஸ் வந்து பேரில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்பேட் டிவைஸ். சரிங்களா? ஸோ பின்பேட் டிவைஸ்னால் மைக்ரோ ஏடிஎம். ஸோ இந்த மைக்ரோ ஏடிஎம்மில் வந்து நிறைய வகை இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மிஷினு வாட்ச் டேட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. வாட்ச் டேட்டானா இந்த WTN இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த மந்த்ராங்கிற கம்பெனி MNDAFG60S இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வாட்ச் டேட்டாங்கிற கம்பெனி இருக்குது. இந்த WTAங்கிறத கிளிக் பண்ணிட்டு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அளவுக்கு கொடுத்துங்க. ஸோ இந்த டிவைஸோட சீரியல் நம்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். நமக்கு இந்த டிவைஸோட சீரியல் நம்பர் வந்து நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ உங்கள்கிட்ட உங்களோட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த இதை கிளிக் பண்ணி சீரியல் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேர் பண்ணிட்டேனாலே இங்கே இந்த ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் எரிஞ்சு இதாகிடும். இப்போ பின்பேட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் இந்த சீரியல் நம்பர் என்கிட்ட என்ன மிஷின் இருக்கோ
அந்த சீரியல் நம்பர் வந்து இங்கே வந்து எனக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ பேர் ஆகிடுச்சு கனெக்டட் டிவைஸில். ஸோ ஃபினிஷ் கொடுத்துங்க. ஸோ ஏபிஎஸ்க்கு அதேபோல் வந்து மைக்ரோ ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மைக்ரோ ஏடிஎம்ங்கிறத வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதை சூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேஷின் பக்கத்தில், அதாவது ஏபிஎஸ்க்கு முன்னாடியே இருக்குள்ள எம்ஏடிஎம் இஎம்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணும். எம்ஏடி இஎம்டிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ண அளவு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸும் இந்த மைக்ரோ ஏடிஎம்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேர் ஆகுது. பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து ஸ்வைப் ஆர் இன்சர்ட்னு கேட்குது இல்லையா. ஸோ அந்த கார்டை வந்து இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்துச்சு. சரிங்களா. ஸோ இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதும் பண்ணணும், மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷனும் வந்து பண்ணுறது வந்து இது போல தான் பண்ணணும். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பண்ண எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டிரான்சாக்ஷனோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் நமக்கு வந்திருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இதே குயிக் லிங்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதோட டீட்டெயில் வந்து வந்துடும். சரிங்களா. ஸோ நான் வந்து இன்னைய டேட்டுக்கு மட்டும் பார்க்குறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் ஒரு 100 பண்ணேன். அதுக்கு ஒரு ரூபா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷனாக வந்துருக்கு. 5 பைசா வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரிலையும் பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ 2 டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்கள். எதுவுமே ஃப்ரண்ட் டேட்டு டூ டேட்டில் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா டீட்டெயில் வந்துடும். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனாக ₹1 வந்திருக்கு. 5 பைசா டிடிஎஸ் போக ஒரு 95 பைசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமிஷனாக வந்துருக்கு. சரிங்களா. ஸோ அங்கே பிரிண்ட் எடுக்கலனாலும் இதை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரி, நம்மக்கிட்ட பிரிண்டட் டிவைஸ் இருக்குன்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரிண்ட் வரும். இது சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். சரிங்களா.